இந்த சத்தத்திற்கா கேளுங்கோ. இது வெறும் சத்தம் கிடையாது, ஒரு பெண்ணினுடைய ஒரு அலறல் சத்தம். தன்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கோன்னு சொல்லி அந்த பெண் அலறி கொண்டிருக்கிற சத்தத்தை தான் நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது வேறு எங்கே நடக்கல, இலங்கையினுடைய தமிழர் பகுதியாக இருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் நடைபெற்றிருக்கு. இது வந்து ஒரு பெரிய அந்த மாவட்டம் முழுவதுமே அதிர்ச்சி அடைய செய்கிற மாதிரியான ஒரு சம்பவமாக தான் இது பார்க்கப்படுது. என்னென்னு சொன்னால், காணாமல் போனதாக சொல்லப்பட்டு தேடப்பட்டு வந்த பெண் ஒருவர் கிணற்றிலிருந்து மரணத்தினுடைய விளிம்பிலிருந்து அவங்கள வந்து காப்பாற்றி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இது போலீசாரையே அதிர்ச்சி அடைய மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு பின்னால் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு பெண்கள் மீதான ஒரு பாதுகாப்புன்றது இங்கே கேள்விக்குள்ளாக்கப்படுது. பொதுவாகவே பெண்கள் தனியாக இரவில் வீதியில் நடமாட முடியாது, அந்த நகைகள் ஆபரணங்கள் அணிந்து வெளியில் போக முடியாது என்றெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்போ முதல் மேறு நிலைமை இப்போ இல்லை. முதல் ஆரம்பத்திலே நடக்கும், வீதியால் யாராவது பெண்கள் நகை அணிந்து போனால் அதில் இருக்கிற கையில் காலில் நடக்கிற நகையெல்லாம் கலட்டி கொண்டு போகிறதா நாங்கள் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ நிலைமை இப்போ அப்படி இல்லை. நகைகளை கலட்டி கொண்டு போனாலும் அந்த குறித்த நபர்கள் தங்களை காட்டி கொடுத்து விடுவார்கள். அவர்களால் தாங்கள் பிடிபட்டு விடுவோம் என்ற அச்சத்தால் நகைகளோடு சேர்த்து அந்த குறித்த நபர்களும் காணாமலாக்கப்படுகின்ற சம்பவங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ அண்மையில் இந்தியாவில் நடைபெற்ற சம்பவம் கூட இந்த பெண்ணொரால் இயற்கை உபாதை கிடைக்கிறதுக்காக வெளியில் வந்திருக்கிறாங்க, அவங்க காணாமலாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படியான சம்பவம் போய்கொண்டிருக்கும் போது பாதுகாப்புன்றது இங்கே ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுது. இப்போ இன்றைக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக ஒரு பெரிய விமர்சனங்கள் வைக்கப்படுது. பெண்கள் மீதான ஒரு அச்சத்தை இது ஏற்படுத்துறதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். 20ஆம் தேதி நெல்லுக்காடு என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு பெரிய வயல்வெளி பிரதேசம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய வயல்வெளி பிரதேசம். அப்போ அந்த வயல்வெளி பிரதேசத்தின் ஊடாக அந்த பாதையை பயன்படுத்தி தான் அதிகாலை அந்த பால் பண்ணைக்கு போகிற பொதுமக்கள் அந்த வீதி ஊடாகத்தான் பால் பண்ணைக்கு வளமையாக போய் வர்றது பழமை. அப்படி இருக்கும்போது ஒரு சில பொதுமக்கள் அந்த வீதியூடாக போய் கொண்டிருக்கும் போது ஒரு தூரத்தில் ஒரு அழுகுரல் ஒன்று கேட்டிருக்கிறது. அப்போ என்ன சத்தம் என்று சொல்லி அவர்கள் கிட்ட போய் பார்க்கலாம்னு போயிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அதிகமான துர்நாற்றம் பெற தொடங்கியிருக்கிறது. அப்போ அந்த துர்நாற்றம் பெறுகின்ற பகுதி ஒரு பாலடைந்த கிணறு பகுதி. அப்போ அந்த கிணறை நோக்கி போகும்போது தான் அந்த கிணற்றிலிருந்து சத்தம் கூட வந்திருக்கிறது. அப்போ அது கிட்ட போகும்போது இன்னும் அதிகமாக கொண்டே போயிருக்கிறது. அப்போ அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் விரைவாக போய் அந்த இடத்த போய் பார்த்துருக்கணும். பார்த்தபோது பெண்ணரால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கணும். அப்போ பார்த்த கையோடைய உடனடியாகவே போலீஸாருக்கு தகவல் சொல்லப்படுது. கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அந்த போலீஸார் உடனடியாக வருகை தந்து உடனடியாக அந்த பெண்ணை காப்பாற்றி வைத்தியசாலையில் கொண்டு போய் அனுமதிக்கணும். அப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு அந்த பெண் சொன்ன தகவல் தான் உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக இருக்கிறது. என்ன காரணத்துக்காக அந்த இடத்துல நீங்கள் போக வேண்டிய சந்தர்ப்பம் அமைந்ததுன்னு சொல்லி அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க. தானும் தன்னுடைய மகளும், அந்த தாயினுடைய அந்த பெண்ணுடைய வயது வந்து 26, தன்னுடைய மகனும் வீதியூடாக பயணித்து கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு கும்பல் வந்து தங்களை தாக்கிவிட்டு தன்னை அந்த கிணற்றுக்குள் போட்டு விட்டு சென்றதாக அந்த பெண் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நடந்த சம்பவத்தில் ஒரு நல்ல விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தாயோடு சேர்த்து பயணித்த அந்த பிள்ளை 2 வயதோ 3 வயதோ சரியான விவரம் சொல்லப்படையில் தாயனுடைய பிள்ளைன்னு தான் சொல்லப்படுது. அந்த பிள்ளைக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. அந்த பிள்ளை கூட அந்த வயல்வெளி பிரதேசத்திலிருந்து அந்த தாயாரை காப்பாற்றுவதற்கு முன்பு தான் அந்த பிள்ளையை காப்பாற்றியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு தான் தாயார் எங்கே என்று சொல்லி தேடிக்கொண்டு இருந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படியான ஒரு இடத்துல வந்து தாயார் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல வழியாக பிள்ளைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படையில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த கிணற்றுக்குள் தான் மட்டுமில்லை வேறு சில உடல்கள் இருப்பதாகவும் அந்த பெண் வந்து சந்தேகம் தெரிவித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் போய் போலீஸார் மீண்டும் பார்த்தபோது உண்மைதான், அந்த பெண் சொன்னது உண்மைதான். மேலதிகமாக இன்னொரு உடல் கூட அங்கேயே காணப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் காணாமல் போன 1 மாதத்துக்கு முதல் பெண்ணொரால் இன்னொரு பெண்ணும் காணாமல் போயிருக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய உடலாகத்தான் இது இருக்கலாம்னு சொல்லி போலீஸார் சந்தேகிக்கிறார்கள். இப்போ அந்த நிலைமையை பாருங்கோ, அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து இப்படியான ஒரு நிலைமை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொன்னால் இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செயலாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு கும்பல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட இடத்தை பாருங்க, யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி.
இப்போ அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு உடல் அந்த கிணற்றுக்குள் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த பெண்ணை கூட தாக்கிவிட்டு அந்த கிணற்றுக்குள்ளே கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே இது வந்து ஒரு திட்டமிட்ட செயல். தொடர்ந்து அவர்கள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் போலத்தான் தோன்றுகிறது. இப்போ இந்த பெண் சொன்ன தகவலின் அடிப்படையிலையும் மற்ற இந்த சமூக வலைத்தளங்களில் வேறு சில கருத்துக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. என்று சொன்னால் அந்த குறித்த பெண் கழுத்தில் தாலி கொடி ஒன்று அணிந்திருந்ததாகவும் அந்த தாலி கொடியை கலட்டி போட்டு தான் அவங்கள வந்து காணாமலாக்க செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அது ஒரு பெரிய கும்பல் இதுக்கு பின்னால் இருக்கிறதாகவும் சமூக வலைத்தளங்கள் நிறைய கதைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இப்போ நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் இப்போ ஆரம்ப காலங்களில் இருந்த நகையினுடைய பெறுமதி இப்போ இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிற நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் 20,000 30,000 தான் ஒரு பவுன் நகையினுடைய பெறுமதி இலங்கை பெறுமதியில். ஆனால் இப்போ அதெல்லாம் இப்போ எத்தனை மடங்குண்டே கணக்கிட முடியாத அளவுக்கெல்லாம் பெறுமதி கூடி போச்சு. அன்னளவாக ஏதோ 3,70,000 ஏதோன்னு சொல்கிறாங்க ஒரு பவுன் நகையினுடைய பெறுமதி. அதை நான் இப்போ கேள்விப்படக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இனி எதிர்காலத்தில் வேண்டவே மாட்டோம். அப்படி நிலைமை போய் கொண்டிருக்க போது இப்படி வேண்ட முடியாத ஒரு நகை ஒரு இப்படி விலை உயர்ந்த பெறுமதியான நகைகளை வந்து நீங்கள் பாதுகாப்பற்ற முறையில் வந்து நீங்கள் அணிந்து கொண்டு போகக்கூடாதுன்றதான் இப்போ பொதுவாக எல்லோரும் சொல்லுகின்ற விடயம். இப்போ பாதுகாப்பு நாட்டை பாதுகாக்க வேண்டியது போலீஸாரின் கடமையான போலீஸார் எல்லா இடத்துலையும் பாதுகாக்கிறதுன்றது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விடயம். ஆனால் கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்கத்தான் வேணும். இருந்தாலும் பொதுமக்களாகிய நீங்கள் வந்து உங்களுடைய நகைகளை வந்து பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய முதல் கடமை. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ஏதாவது பொது இடத்துக்கு போகிறீங்களாக இருந்தால் பாதுகாப்பாக போக வேணும். பாதுகாப்பாக போகிறேன்னு சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் தனியாக போக வேண்டாம். அப்படி நீங்கள் போகிறதாக இருந்தால் வேறு யார் உங்கள் நண்பர்களை கூட்டிகிட்டு போங்க, உங்களுடைய உறவினர்களோட கூட்டின்னு போங்க. அப்படி போகும்போது ஒரு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சிய நகைகளை வந்து ஒரு இடத்த போட்டுக்கொண்டு போகாதேங்கோ. குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அதாவது இரவு வேளைகளில் எந்த மாதிரியான கொண்டாட்டங்களுக்கு நீங்கள் போகிறதாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு பயணமாகத்தான் நான் பார்க்குறேன். அதனால் அந்த பாதுகாப்பை நீங்கள்லாம் உறுதி செய்து கொண்டு போக வேணும். ஒரு பொருளை இழந்தாக்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு காசை நாங்கள் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விடயம் இல்லை. எத்தனையோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து தான் அந்த குறிப்பிட்ட பணப்பெறுமதியோ நகைகளையோ நாங்கள் சிறு சேமிக்க வேண்டியதாக இருக்குது. அதை விட உயர்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உயிர் தான். உயிருக்கு நிகரானது இந்த நாட்டில் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் உயிரை நீங்கள் பாதுகாக்க வேணும். இப்போ நகையோடு போனால் போட்டு மட்டும் சொல்லி விடலாம். ஆனால் இப்போ அப்படி போவதில்லை. உயிரும் சேர்ந்து தான் போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்து கொள்ளுங்க. 5-6 பேரோடு சேர்ந்து பயணிங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது, அனைவருக்கும் நல்லது. சரி, இந்த விடயம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இனி என்னென்ன இதுக்கு பிறகு இந்த கும்பல் யார், இதுக்கு பின்னால் இருந்து யார் எல்லாம் செயற்படுகிறார்கள் என்று சொல்லி போலீசார்கள் விரைவில் கண்டுபிடிக்க வேணும். கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுக்குற தண்டனைன்றது மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கணும். இதுக்கு பிறகு யாருமே இப்படியான செயல்களை செய்கிறதுக்கு பயப்பட வேணும். அப்படியான ஒரு தண்டனை தான் கொடுக்கப்பட வேணும். விரைவில் போலீசார் கண்டுபிடிப்பார்கள். அவர்களுக்கான தண்டனை வந்து நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைத்தால் நான் நிச்சயமாக இந்த தளத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகளோடு நானும் இந்த காணொலி ஒன்றை பதிவேற்றம் செய்வேன். இந்த விடயம் தொடர்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாகிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் சொல்லுங்க. நாங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.